ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈவெண்ட் விஷயமாக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நான் அட்டன் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறேன். அவனுங்க கையில் அடிச்சுட்டு போகிறாங்க. அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும்? சரக்கு அடிச்சுட்டு பாரு. ஏன்னா கவாசகி ZX 10R இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ லக்ஸரி பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணுறேன். லோ ஃபேமிலின்னு போட்டு நம்ம சேனலோட போட்டிருக்காங்க. வணக்கம், நான் தான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருக்கு நம்புறேன். ஸோ இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா திண்டல் கிட்டே இருக்க KTM ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா நந்தா காலேஜ் கிட்ட பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அங்கே இருக்க ஷோரூமே பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா கிராண்ட் ஓப்பனிங் பண்ணல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி டேட் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 7ங்க. ஸோ யார் யார் கிளம்புறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு மோட்டோ விளாக் பண்ண உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளை மட்டும் இன்வைட் பண்ணல, நிறைய யூடியூபர்ஸ், நிறைய செலிபிரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருக்காங்க. யார் என்னென்னு எனக்கே தெரில. ஸோ அங்கே போய் பார்த்து தான் தெரியும். டைம் பார்த்தீங்கன்னா 5 o'clock ஆச்சுங்க. 5:30 பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-15 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ பைக் எடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டாக பறந்துடலாம். ஓகேங்க, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பைக்கில் போக எல்லாமே பேசுகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்னென்ன யார் யார் இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஸோ எத்தனை பேர் போகிறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு vlogல சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி கொடுத்துருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க. ஓகே, மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பைக் ஓட்டோட்ட vlog பண்ணுறேங்க. ஓகேங்க, காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியெலாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். ஏன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஈவெண்ட் விஷயமாக போகிறோமா, ஸோ அதனால் வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பைக்கை நல்லா வாட்டர் வாஷ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஷாம்பெல்லாம் போட்டு கழுவி பைக்கை பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். போகலாமாடா, பிடிச்சிக்கோ. ஈவெண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 5:30 சொன்னாங்க. மதியமே பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம்லேருந்து நம்ம கால் பண்ணிட்டாங்க. ப்ரோ வருவீங்களா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு டைம் கால் பண்ணாங்க. ப்ரோ இன்றைக்கி வரக்காண்டி தான் லீவே போட்டிருக்கேன், வேலையே விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ லீவ் போட்டு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போகிறோம். பாய் பாய் பாய். பட் என்ன போகிறக்குலாம் மழையே வந்துட மாட்டேங்குது. 5:30 பார்த்தீங்க அப்படின்னா ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்கள் கிளம்புறதே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து 5:20 ஆயிடுச்சுங்க. போயிடலாம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா போயிடலாங்க. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வரான், அவனை மட்டும் அப்படியே கூப்பிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர்த்து வர சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன் நானும், வாங்கடா அப்படின்ட்டு. அவனுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா வேலை இருக்குது அப்படின்ட்டு. நிறைய பேர் வேலை விஷயமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கொஞ்சம் வெளியூர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு வரணுமா அப்படின்ட்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படின்னா நம்ம மோட்டோ விளாக் ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கோம், நம்ம பார்த்தீங்க அப்படின்னா போகணும். அவங்க எப்படின்னா அவங்க அதெல்லாம் இல்லை, பைக் எடுத்திருக்காங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா RC அதுக்கப்புறம் டியூக் பைக் வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வரக்கு எல்லோரும் யோசிக்கிறானுங்க. சரிடா அப்படின்ட்டு நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்டை மட்டும் ஃபோன் பண்ணி வர சொல்லிவிட்டு அவனை அப்படியே கூப்பிட்டு போயிடலாங்க. இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை இன்வைட் பண்ண எங்களுக்கு கூப்பிட்டு கேட்டேன் KTM ஷோரூமில். ஸோ ஈவெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சாமா, ஜஸ்ட் நவ். ஸோ சீக்கிரமாக பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பிடலாங்க. நம்ம ஃப்ரெண்டு தான் லேட் பண்ணிட்டான். ஏன்னா அவங்க வீட்டில் கொஞ்சம் ரிலேட்டிவ் வந்துருந்தாங்க, அதனால் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. பெட்ரோலும் போட்டாங்க. ஸோ பெட்ரோலில் எல்லாமே அடித்தாச்சு, இங்கேருந்து கிளம்பிடலாம். பட் என்ன போகிறக்கெல்லாம் மழை வந்துருன்னு நினைக்கிறேன். இப்போயே பார்த்தீங்கன்னா மழை துளி விழுவுது. டைம் பாருங்கள் 5:30 தான் ஆச்சு. ஆனால் 6:30 6:45 ஆன மாதிரி இருக்குது. கிளைமேட் அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அவன் பைக் ஓட்டுறதை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஓட்டுறான். KTM ஷோரூம் மேனேஜர் இருந்துட்டு ஸோ உங்கள் ஃபாலோவர்ஸு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டுவாங்கன்னு சொன்னாங்க. நான் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினச்சேன், சரி நம்ம பசங்க கூப்பிட்டதும் வந்துடுவாங்க, ஒரு 5-6 வண்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொதப்பிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 3 பேர் தான் போகிறோம் பசங்க எங்கள் சைட்லேருந்து.
இப்போ என் முன்னாடி ஆர்சி ஓட்டிகிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க. ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா என்னோடய பைக்கில் தான் வரானா. அப்புறம் நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி வரான். அவன் வரனால பார்த்தீங்க அப்படின்னாடி உன்னோட பைக்லேயே எடுத்துகிட்டு வா. ஸோ 2 பைக்கில் பார்த்தீங்கன்னா ஜாலியாக போயிட்டு வரலாம். நம்மளால் ஒரு 5-6 பைக்கில் தான் போக முடியல, கடைசிக்கு ஒரு 2 பைக்லேயாச்சும் போயிட்டுலாம். நீ ஆர்சி தானே வச்சுருக்க, எடுத்துகிட்டு வான்னு சொன்னதும் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்க பையன். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈவெண்ட் விஷயமாக நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் நான் அட்டன் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஈரோடு ஷோரூம்லேருந்து நம்மளை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து தாண்டி வரக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 பேனர் பார்த்துட்டேங்க. ஸோ நல்லி கேடிஎம் மோட்டார்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியூ பிரான்ச் அண்ட் நியூ கேடிஎம் ஷோரூம் ஓப்பன் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேனர் பார்த்துட்டேன். நல்லி கேடிஎம் மோட்டார்ஸ்லேருந்து நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பெரிய நன்றி. சுறா மூவியில் எனக்கு அந்த ஞாபகம் தான்டா வருது. சுறா மூவியில் காலையில் 6 மணிக்கு அந்த கப்பல் படகு வைப்பாங்கள்ல, போட்டி வைப்பாங்கள்ல. காலையில் 6 மணிக்கு வர சொல்லுவாங்க, சாயந்தரம் 6 மணிக்கு போயிட்டு யாருமே வரல கப்பை கொடுங்கன்னு கேட்பான்ல, அந்த மாதிரி தான். ஐயோ ஐயோ சிரிப்பு தாங்க வருது. யாரா அவனுங்க கையில் அடிச்சுட்டு போறாங்க? அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும்? யாரா அவனுங்க? எங்கடா இருந்து வரீங்க? ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது தேவையில்லாம வார்த்தையெல்லாம் பேச வைக்கிறானுங்க. அறிவே இல்லையாடா கொஞ்சம் கூட? சரக்கு அடிச்சுட்டு பாரு. அண்ணா ஏண்ணா பார்த்து மெதுவாக போங்கண்ணா, இந்நேரம் இடிச்சிருப்பீங்கண்ணா. இடிச்சிருச்சுண்ணா. சார் பார்த்து போங்க. ஓரமாக போங்க. பார்த்து மெதுவாக வாங்கண்ணா. தண்ணி போட்டு ஹெல்மெட் கூட போடல. என்ன சொல்கிறது இவனுங்கெல்லாம் கடுப்பு தான் ஆகுது. வந்து சடனாக இடிச்சுட்டு போகிறாங்க. நான் ஒரு செகண்ட் அப்படியே பயந்துட்டேன். பின்னாடி இருக்க நம்ம தம்பி கத்திட்டான். இடிச்சுட்டு அங்கே போயிட்டு அப்படியே பைக் உலட்டுது, பிரேக் அடிச்சு. 2 பேரும் சரக்கு. நான் சொல்கிறேன், நான் ஓகேண்ணா சாரிண்ணா இதவே தான் சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறது? ஓகேங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். நம்ம ஒரு ஜாலியாக போயிட்டு இருந்தோம்னா ரிலாக்ஸாக நம்மளை மூட் அவுட் ஆக்கி நம்மளை இது பண்ணி விட்டுறானுங்க. சரி ஓகே கூல். ஸோ ஷோரூம் கிட்ட வந்துட்டாங்க. ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ விலாக்லேருந்து நம்ம ஸ்டிக்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விலாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஷோரூம் கிட்ட வந்துடும், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. நான் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ விலாக் இதோட ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கப்புறம் ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே எஸ்எல்எஃப்ஏ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம் கிட்ட வந்துட்டோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமுக்கு முன்னாடி தான் இருக்கும். வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ டென்ஷனாக இருந்தனோ வந்ததும் ஒரு பைக்கை பார்த்து தான் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டேன். பார்க்கிங்கில் நிறுத்த வந்தேன் நம்ம வண்டியை. ஸோ வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெட்எக்ஸ்டர் முன்னாடியே இருந்துச்சுங்க. பார்த்ததும் அப்படியே ஹைப் அப்படியே தூக்கி போட்டுருச்சு. ஸோ ஜெட்எக்ஸ்டர் மட்டும் வரல, நிறைய சூப்பர் பைக் வந்திருக்கு. உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்க, வாங்க அப்படி ஈவெண்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ அங்கே பாருங்கள் சூப்பர் பைக் நிற்கிது, கவாசகி ZX-10R. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோவில் தான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நேரில் பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் தொடவும் போகிறேன். தொட்டு பார்க்கலாமா? பாருங்கள் நிறையா பேர் வர போகிறாங்க இப்போ தான். ஸோ நிறைய பேர் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்காங்க.
நம்ம தான் கடைசின்னு பார்த்தா நிறைய பேர் இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ லக்ஸரி பைக்கை பார்த்தீங்க அப்படின்னா டச் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூமுக்கு முன்னாடி தான் நின்றுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குது அப்படின்னு. ஸோ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகல, இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு மேலும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப ஹாப்பியான விஷயம். ஸோ நம்ம இங்கே எங்கன்னா நம்ம ஷோரூமுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. அந்த ஃபோட்டோலாம் காட்டுறாருங்க. நம்மளதெல்லாம் போட்டுருங்க இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஃபோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது, சரிதா? ஸோ இதாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ நம்ம சேனலோட போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்ப்ரெட் லவ் ஃபேமிலின்னு போட்டு நம்ம சேனலோட போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ யூடியூபர்ஸ், இவ்வளோ செலிப்ரிட்டி எல்லாமே வரப்போகிறாங்க பாருங்கள். ஸோ கிராண்ட் லான்ச்சு. Thank you sir, thank you so much and thank you for the claps also. Yes. அதே முடி, அதே மிச, அதே முக்கு, அதே வாகி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைல். எங்கடா லைன்ல நின்றுருக்கீங்க? வாடா டே, அப்புறம் சாப்பிட்டுக்கட்டா வாங்கடா. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஓனரே எங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டு இருக்காரு.
ஓகேங்க, வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. அங்கே வந்துட்டு போன எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக போச்சு. அது போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருந்தேன் நல்லி கேடிஎம் ஈரோடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். வீடியோ எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கட் பண்ணி தூக்கிட்டேங்க. ஏன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சா, அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ கட் பண்ணி தூக்கிட்டேன். நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஈவெண்ட்டுக்கு போன பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அவங்கள பார்த்து பேசிட்டு ஸோ ஃபங்க்ஷன்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நிறைய டூரிங், ட்ராவலிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூஸ், ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோ எண்ட்லேயும் பார்த்துட்டிங்கன்னா ஹெல்மெட் போட்டுப்போங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க, நம்ம பக்கத்தில் வரவங்க எப்படி வேணால் வந்து நம்ம மேலே ஸோ மோதி ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு உண்டு. ஸோ அதோட எக்ஸாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்க. நம்ம சண்டை போட்டிருந்தாலுமே அவங்க காதில் வாங்கியிருப்பாங்களான்னு கேட்டிங்களா, ஸோ கண்டிப்பாக சான்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ட்ரிங்க்குங்க. ஸோ நம்ம சொல்கிறது கூட காதில் போட்டு வாங்கிக்க மாட்டுறாங்க. ஓகே ப்ரோ சாரி ப்ரோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களால பேசவே முடியல. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுருங்கிருச்சு. என்ன சொல்கிறது சரின்னு சொல்லிட்டு நமக்கும் பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைடு பண்ணுங்கள், பார்த்து சேஃபாக போங்க. டியூக் 160 பைக் எடுக்கிற மாதிரி இருந்தால் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த டவுட்டை பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூக் 160 மட்டும் லான்ச் பண்ணல. அது போக வேறு என்ன பைக் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா RAM 400ல் பார்த்தீங்கன்னா ஒரு பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா 3.45 lakhs வருது ஆன் ரோட் ப்ரைஸ். நான் பைக்கை பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. பைக்கு பார்த்தீங்கன்னா 3.45 lakhs பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான். ஸோ அந்த பைக்கோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பைக்கோட ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா நான் vlog எடுத்து மேக் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் ஆதரவை எப்பயுமே கொடுத்துக்கிட்டே இருங்க. லவ் யூ ஸோ மச். எங்கள் போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. தர்மம் தலைக்காக்கும் தலைக்கு சுமிக்காக்கும் எங்கள் போனால் ஹெல்மெட் போட்டு சேஃபாக போங்க. மீண்டும் ஒரு வேறு லெவலான வீடியோ சந்திப்போம். லவ் யூ ஸோ மச். டேக் கேருங்க. பாய்.